ஆஹா ஓஹோன்னு நானே சொல்லலாது. ஹாய் ஹலோ வணக்கம் ஐபோவான், வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து அப்ப ரெசிபி வந்திருக்கேன். இந்த அப்ப ரெசிபி வந்து இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஈஸ்ட் ஒன்றுமே போடுறதில்ல. இதுக்கு தனியாக இளநீ தான் சேர்க்கிறது. சிம்பிளாக செய்கிற ஒரு அப்ப ரெசிபி. ஸோ இந்த அப்பம் அப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பம் செய்யறதுக்கு நான் இதில் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் சோப்பு பச்சரிசி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வெள்ளை பச்சரிசி பாவிக்கலாம், உங்களோட விருப்பம். பட் நான் இன்றைக்கு வந்து சோப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த சோப்பு பச்சரிசியில் வந்து மெஷரிங் கப் இருக்குல்ல, 1 கப் இல்லாட்டிக்கு 250 ml கப்லேருந்து 2 கப், அப்படி இல்லாட்டிக்கு 435 கிராம் சோப்பு பச்சரிசி எடுத்து அதை நான் கழுவி போட்டு சரியாக 8 மணித்தியாலம் நினைய வச்சிடறேன். ஏன்னு சொன்னால் கூட இது நினைய வச்சிங்கன்னு சொன்னால் தான் அந்த நினைகிற இதுலேயே வந்து புளிக்க வைக்கிறோமில்ல, அந்த புளிக்க வைக்கிறதுக்கு நான் பேக்கிங் சோடா அது ஒன்றுமே போட தேவையில்லை. ஸோ அதால தான் நான் இது வந்து 8 மணித்தியாலம் நினைய வச்சுனான். நல்லா 8 மணித்தியாலம் நினைஞ்ச பிறகு இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வடிக்கணும், ஒரு தண்ணி இல்லாத அளவுக்கு வடிக்கணும். பட் ஒரு ஸ்லைட்டான ஒரு ஈரத்தன்மை இருக்குது, லைட்லியான ஒரு ஈரத்தன்மை. ஸோ இப்போ இது நாங்கள் வந்து அரைச்செடுப்போம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பு பச்சரிசி இருக்குது 2 கப் இல்லாட்டிக்கு 435 கிராம் சோப்பு பச்சரிசி. இப்போ நான் இந்த இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்செடுக்க போகிறேன். நான் ஆகலும் பட்டை அரைக்காய்ங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் அரிக்கைக்கு வந்து குருணி எடுக்கணும். ஸோ இந்த குருணல் எடுக்கிறபடியாக ஆகலும் பட்டை அரைக்க தேவையில்லை. இந்த கிரைண்டரில் போட்டு இப்போ நாங்கள் அரைச்சிருப்போம். இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் கிரைண்டர் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த ஆகலும் ஃபுல்லாக பட்டை அரைக்கல, இந்த பெரிய குறுநல் மாதிரி இப்படி எடுத்து பார்க்க உங்களுக்கு உங்களோட விரலில் விளங்கும். இந்த இதில் வந்து நான் பெரிய கண்ணில் அரைத்துட்டு வச்சுருக்கிறேன். இதில் போட்டுட்டு இருக்கிற எல்லா அரிசியும் இதே மாதிரி அரைச்செடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அரிசியும் இதே மாதிரி அரைச்சிருக்கிறேன். பெரிய கண்ணில் அரைதட்டில் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பெரிய கண்ணில் போட்டு அரைச்சதை வந்து இவ்வளோ வந்து கட்டை வந்திருக்கு. இதை நான் திருப்பி கிரைண்டரில் போட போகிறேன். இந்த இருக்குது இப்படி கிரைண்டரில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு பெரிய கண்ணில் அரைத்தட்டை வந்து மாற்ற போகிறேன். இப்போ இந்த சின்ன கண்ணில் அரைத்தட்டு போடுறேன். இதில் இருக்குது சின்ன கண்ணில் போட்டிருக்கேன். இப்படி போட்ட பிறகு பெரிய கண்ணில் அரைச்ச மாவு வந்து புறம்பா எடுத்துருக்கிறேன். இந்த இருக்குது சின்ன கண்ணில் போட்டு அரைதட்டு இருக்குது. இப்போ நான் பெரிய கண்ணில் அரைச்ச மாவை வந்து இந்த சின்ன கண்ணில் அரைதட்டில் போட்டு அரைக்க போகிறேன். எல்லாத்தையும் போடாதீங்க, முதல் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுப்பேன். இந்த இருக்குது நான் அரிச்சரை வந்து இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. இப்போ நான் பிரம்பா அரைக்கி எடுக்க போகிறேன். இந்த இருக்குது அரிச்ச குறுநல் வந்து பிரம்பா அரைக்கி எடுக்கிறேன். இந்த இருக்குது இருக்கிற மிச்சமாக இதே மாதிரி அரைச்சிருக்க போகிறேன். இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருந்து இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. இதையும் பிரம்பா அரைக்கி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி இறக்குனா பிறகு இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி சின்ன கண்ணில் அரைச்ச குறுநல் இருக்குல்ல, அதுலேருந்து அரை கப் இல்லாட்டி 125 ml கப்லேருந்து சரியாக அரைவாசி கப் எடுக்க போகிறேன். பரதட்டி நிரப்பி எடுக்காமல் அமர்த்தி எடுக்காமல் இந்த சரியாக இப்படி லெவல் பண்ணி எடுக்கணும். இந்த இருக்குது அரை கப் எடுத்துக்கும் பிரம்பா. இப்போ இதை நான் மெஷரிங்கில் போட போகிறேன். மெஷர் பண்ணுறதுக்கு சரியாக 83 கிராம் சின்ன கண்ணில் அரைச்ச குறுநல் வந்து பிரம்பா எடுத்துருக்கிறேன். ஸோ அரை கப் தான் இதுக்கு தேவை. ஸோ இதை நான் வந்து பிரம்பா தூக்கி வைக்க போகிறேன். ஸோ இந்த இருக்க நான் முதல் பெரிய கண்ணில் அரைச்ச கட்டை இருக்கையில் கிரைண்டரில் போட்டு நான் இப்போ வந்து இருக்கிற மிச்சமாக இருக்குதில்ல சின்ன கண்ணில் அரைச்ச குறுநல் நாங்கள் அரைவாசி கப் எடுத்த பிறகு
இருக்கிற மிச்சத்தையும் போட்டு இது நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த குறுநெல்லை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இந்த சின்ன கண்ணில் அரைதட்டிலே அரைச்செடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த குறுநெல்லை போட்டு அரைச்சல வந்து இவ்வளோ கட்டு தான் வந்திருக்குது. 1 டீஸ்பூனு கொஞ்சம் கூட வந்திருக்கு. இது தேவையில்லை, இது கட் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மா எல்லாம் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இப்படி அரைச்சா பிறகு அப்புறமான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு நான் அரைச்சி வச்ச மா இருக்குல்ல, அரிசி மா, இதில் போடுங்க. இந்த இருக்குது இதில் நான் புறம்பா எடுத்து வச்ச நெல்லை 83 கிராம் எல்லாடிக்கு 1/2 கப் குறுநெல் இருக்குது. இப்போ இதையும் இதில் சேருங்க. வந்து அவிச்சமா இருக்குது 1 கப் எல்லாட்டிக்கு 155 கிராம் இருக்குது அவிச்சமா. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து இளநீ இருக்குது. ஒரு பெரிய தேங்காய் இளநீ எடுத்து வச்சிருக்கிறேன். சரி, வந்து 1/2 கப் ப்ளஸ் 1/3 கப் எல்லாட்டிக்கு 205 மில்லிலீட்டர் இளநீ இருக்குது. ஒரு பெரிய தேங்காய் இளநீ இருக்குது. இப்போ இதை நான் மட்டும் நல்லா குழச்சிருக்க போகிறேன். இந்த எடுத்த இளநீ அவ்வளோத்தையும் விட்டுருக்குறேன். ஸோ இந்த இளநீ தான் எங்களுக்கு எண்ணெய் வந்து புளிக்க வைக்க போகுது. இளநீ வந்து நான் விட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். இதில் வந்து தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி 1/2 கப் இல்லாட்டி 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதையும் அவ்வளோத்தையும் விட்டு குழைச்சிருக்க போகிறேன். உங்களுக்கு என்ன கூட இளநீ இருந்தால் நீங்கள் இளநியே தண்ணிக்கு பதிலாக விடலாம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பத்துக்கு வந்து இந்த மா குழைச்சிட்டேன். இப்படி குழைச்சா பிறகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த அப்பத்துக்கு வந்து நான் குழைச்சிட்டு இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் வந்து மூடி இருக்கேன். மூடி போட்டு ஒரு டவல் இல்லாட்டிக்கு ஒரு பிளேட்டால் திருப்பி இதை மூடி போட்டு ஒரு ஓரமான பிளேஸ், ஒரு சூடான இடத்துல அடுப்பு பக்கத்துலேயோ அப்படி கூட சமைக்கிற இடத்துல பக்கத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் புளிக்கும். ஸோ எங்களுக்கு வின்டர் சொன்னோடைய கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் எடுக்கும் இதை புளிக்கிறதுக்கு, குளிர் ரெண்டபடியாக. ஆனால் இது ஸ்ரீலங்காவில் இருந்துச்சுன்னு சொன்னால் 7-8 மணி நேரத்தில் புளிச்சிடும். ஸோ இப்போ இதை நான் வந்து தூக்கி வைக்க போகிறேன். புளிக்கிறதுக்கு ஒரு 10 hours அப்படி எடுக்கும் இதை புளிக்கிறதுக்கு. இப்போ இந்த மாவை வந்து நல்லா புளிக்க வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். நான் அப்பத்துக்கு வந்து குழைச்சி அதில் மூடி போட்டு வச்சேன். ஆக்சுவலி எனக்கு வந்து 11 hours எடுத்துருக்கு இந்த அப்பம் வந்து புளிக்கிறதுக்கு. முதல்ல நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு குளிர் ரெண்டுபடியாக தான் நம்மளுக்கு நேரம் எடுத்துருக்குது. ஸோ இப்போ 11 மணி நேரம் ஆகிட்டுது, நல்லா புளிச்சிட்டுது. ஸோ வாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டித்தாரன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்பமா நல்லா புளிச்சிருக்கு. நல்ல ஏரியா பப்ளியாக வந்திருக்கு. இப்போ நான் சொல்கிற டைமுக்கு இப்படி வெராட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வையுங்கோ புளிக்கிறதுக்கு. நல்லா பர்ஃபெக்டாக புளிச்சிருக்கு. ஸோ இப்படி புளிச்சா பிறகு இதில் உப்பு இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்போ இதை இதில் சேருங்கோ. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, 2 ஆம்பால் தேங்காய் பால், 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதையும் விட்டு இதை நாங்கள் நல்லா கரைச்செடுப்போம். ஒரு கப் பாலையும் அப்படியே விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கரைச்செடுக்கணும். ஸோ நான் எடுத்த 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் 2 பாலையும் விட்டு இதில் கரைச்சிருக்கிறேன். இந்த இருக்குது இப்படி ஒரு பதத்துக்கு தான் நீங்கள் கரைச்செடுக்கணும். ஸோ இப்போ வாங்க இந்த அப்பத்தை வந்து செய்திருப்போம்.
இந்த அப்பத்தை சுடுறதுக்கு வந்து நான் இந்த அப்பத்தாச்சி வச்சுருக்கேன். அது கீழே வந்து ஒரு வளையம் கொண்டு வச்சுருக்கேன். இந்த வளையம் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த அப்பத்தாச்சியை வந்து சரி சமனாக இந்த சூடை வந்து கொடுக்கும். ஸோ ஹீட்டை வந்து நான் மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இந்த இருக்குது நான் கரைச்சி வச்ச அப்பமாக இருக்குது இருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஒரு பொட்டலத்தை வந்து எண்ணெய் பூசி இருக்கிறேன். இந்த தாச்சிக்கு பூசிவிடுங்கோ. இப்போ இதை மூடி போட்டு வேக விடுவோம். இந்த இருக்குது இந்த பாலப்பம் ஊற்றுறதுக்கு நான் இந்த நல்லா ஃபுல்லாக வெளியில் வந்து வேகி இருக்குது. இந்த நடுவில் கொஞ்சம் மாவாக இருக்குல்ல, இப்படி வரைக்க இந்த தேங்காய் பாலை விடுவோம். இந்த இருக்குது நான் சீனி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கட்டி பால் இருக்குது. இப்போ விடுவோம். இதில் ஒரு கரண்டி விடுறேன். இப்போ திருப்பி மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். இடக்கடை வந்து துறந்து இந்த மூடி இருக்குல்ல, இந்த வேர்வை மாதிரி இருக்குது, இதை வந்து நீங்கள் எப்படி துரைச்சிடுங்க. எல்லாத்துக்கும் இந்த தண்ணி இறங்குன்னு சொன்னால் எடுக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் வேக விடுவோம். திறந்து பார்ப்போம். இந்த இருக்கு நல்லா வேகிட்டுது. இது வந்து எடுக்கிறதுக்கு தட்டகப்பு தான் பாய்க்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி ஒரு கரண்டியாலே நீங்கள் இதை அப்பதை எடுக்கலாம். இந்த இருக்கு இந்த அப்பம் வந்து செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது என் அப்பம் வந்து செய்து முடிஞ்சது. பாலப்பம் ஸ்டெப் பை ஸ்டெப் கட் தந்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. ஆஹா ஓஹோன்னு நானே சொல்லலாது. உண்மையிலே நல்ல டேஸ்டாக வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சொந்தா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸ்ட், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போடாமல் செய்கிற அப்ப ரெசிபி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸ் இருக்கிற விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் நமக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான், பை பை.